இரட்டை இலை சின்னத்தை மீட்பது தொடர்பாக லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரனுக்கு தற்போது ஜாமீன் கிடைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்போம். வணக்கம் அரவிந்த், தற்போது டிடிவி தினகரனுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றின விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க அரவிந்த். இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறி டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுன் ஆகிய இருவரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் அவர்கள் தற்போது தீகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களுடைய தரப்பில் ஜாமீன் மனுவானது டெல்லி தீசிசாரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. டெல்லி தீசிசாரி நீதிமன்ற நீதிபதி பூனம் சௌத்ரி இந்த மனுவை விசாரித்து வந்திருந்தார். இந்நிலையில் இன்று மதியம் சரியாக 2 மணிக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக நீதிபதி இருவருக்குமாக ஜாமீனை வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அதாவது சொந்த ஜாமீன் 5 லட்சம் ரூபாய் பிணை தொகை கட்டி இருவருக்குமான சொந்த ஜாமீன் வழங்கி நீதிபதி தற்போது உத்தரவாக பிறப்பித்துள்ளார். ஒரு சில நிபந்தனைகளையும் அவர் முன்வைத்துள்ளார். அதாவது இருவரும் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது, இருவரும் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், அதே போல எந்த சாட்சிகளையும் இவர்கள் கலைக்கக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை முன்வைத்து இருவருக்கும் சொந்த ஜாமீன் வழங்கி நீதிபதி தற்போது உத்தரவாக பிறப்பித்துள்ளார். அரவிந்த், இப்ப இந்த வழக்கில் தொடர்புடைய சுகேஷ் சந்திரா மற்றவர்களுடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கிறதா அரவிந்த்? சுகேஷ் சந்திரசேகருக்கு ஜாமீன் தர நீதிபதி மறுத்துவிட்டார். ஆனால் டெல்லி காவல்துறை பொறுத்தவரை சுகேஷ் சந்திர விவகாரத்தில் சுகேஷ் சந்திரசேகர் தான் இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, அவர் தான் இந்த அனைத்து சதி திட்டத்துக்குமே ஒரு காரணமாக இருந்தவர் என்பதை டெல்லி காவல்துறையினர் முன்வைத்திருந்தனர். அதே போல டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா இருவருக்குமே ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதுதான் டெல்லி காவல்துறையின் வாதமாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி இன்று தன்னுடைய உத்தரவில் பிறப்பித்தது, அதாவது இருவரும் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைக்காக 5 நாள் போலீஸ் காவலிலும் இருவரும் முழுவதுமாக ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் மீண்டும் தற்போதைய நிலையில் அவர்கள் மேலும் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் விசாரணை ஒரு இறுதி தருவாயில் இருக்கிறது. என்ன ஆதாரங்கள் சாட்சிகளாம் எடுக்க வேண்டியிருக்கிறதோ அதை அனைத்தையுமே டெல்லி காவல்துறை இந்த வழக்கில் எடுத்தாகிவிட்டது. இந்நிலையில் மேலும் இந்த இருவருக்குமான போலீஸ் காவலோ அல்லது நீதிமன்ற காவலோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருவரும் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இருவருக்குமாக நாங்கள் ஜாமீன் வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நீதிபதிகள் அந்த உத்தரவில் இதைத்தான் மிகவும் முன்னின்று வைக்கிறார்கள். அதாவது தற்போதைய நிலையில் இந்த வழக்கில் மேலும் ஏதேனும் புதிதாக விசாரணைக்கவோ அல்லது புதிதான ஏதேனும் ஆதாரமோ சாட்சிகளோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என அனைத்தையுமே டெல்லி காவல்துறை செய்திருக்கிறது. அவர்கள் முன்வைத்த அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் எங்களால் இதனை தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தற்போது டிடிவி தினகரனுக்கும் மல்லிகார்ஜுனாவுக்கும் இருவருக்கும் ஜாமீன் வழங்குவதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இருப்பதாக தெரியவில்லை. அவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் இந்த வழக்கு விசாரணையில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது என்ற அடிப்படையில் இருவருக்கும் தான் ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். அரவிந்த், தற்போது டிடிவி தினகரனுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. அவர் எப்போது வெளியே வருவார்? அவர் சென்னை வருவதற்கு அனுமதிக்கப்படுவாரா? தற்போதைய நிலையில் அந்த ஜாமீன் உத்தரவை எடுத்துக்கொண்டு இருவரும் முதலில் ஷூரிட்டி கொடுக்க வேண்டும். அந்த 5 லட்சம் ரூபாய் இருவரும் சொந்த ஷூரிட்டி கொடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அவருக்கான ரிலீஸ் ஆர்டரான இந்த நீதிமன்றத்திலிருந்து தீகார் சிறைக்கு அனுப்பப்படும். இந்நிலையில் அவர் விடுதலை செய்வதற்காக, ஆனால் இன்று மாலைக்குள் அந்த அவர் விடுதலை செய்வாரா என்பது சற்று சந்தேகம்தான். ஏனென்றால் இந்த ப்ராசஸ், அதாவது ஷூரிட்டி கொடுக்க வேண்டும், அதனைத் தொடர்ந்து ரிலீஸ் ஆர்டர் இங்கிருந்து அனுப்பப்படும், அதனை டெல்லி தீகார் சிறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். 6 மணிக்கு முன்னதாக இது அனைத்தும் நடந்தால் மட்டுமே இன்று மாலைக்குள்ளாக டிடிவி தினகரன் வெளியே வர முடியும். ஆனால் தற்போதைய சூழலில் அதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் இன்னும் ஷூரிட்டிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. எனவே நாளை காலை டிடிவி தினகரன் தீகார் சிறையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புள்ளது. இந்நிலையில் அவர் டெல்லியை விட்டு வெளியேறுவதற்கான எந்த ஒரு கட்டுப்பாடும் தற்போது நீதிபதி முன்வைக்கவில்லை. நீதிபதிகள் வழங்கியுள்ள கட்டுப்பாடு இதுதான், அதாவது இருவரும் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பதுதான் கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார்களே தவிர டெல்லியை விட்டு வெளியேறக்கூடாது என்பது அவர்களோட கட்டுப்பாடா இல்லை. எனவே அவர் சென்னை செல்வதற்கான வாய்ப்பும் உள்ளது.
அரவிந்த், இப்போ டெல்லி காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தக்கூடிய பட்சத்துல இந்த வழக்கு தொடர்பாக டிடிவி தினகரன் ஆஜராகக்கூடிய சூழல் வந்தால் அவர் ஆஜராக வேண்டிய நிலைமை வருமா? இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட நடைமுறைகள் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அரவிந்த்? ஏனென்றால் ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டால் முதலில் காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள், அதாவது சார்ஜ் ஷீட். இது போன்ற வழக்குகளில் 90 நாட்களுக்கு சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்ய வேண்டிய நிலைமை செய்ய வேண்டும். இந்நிலையில் தற்போது முதற்கட்ட விசாரணையாக அனைத்தும் முடிந்திருக்கிறது. டெல்லி காவல்துறை இதனை ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டாகவும் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் மேலும் ஏதேனும் விசாரணை நடத்துவதற்கு அவசியம் இருந்தால் அவர்கள் அழைப்பார்கள். அப்படி ஒரு தருணத்தில் டிடிவி தினகரனும் சரி மல்லிகார்ஜுனா இருவருமே அந்த விசாரணை டெல்லி காவல்துறையின் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய சூழல் வரும். ஆனால் ஜாமீன் இருக்கும் போது அவர்கள் விசாரணைக்கு அழைத்தால் விசாரணைக்கு ஆஜராக ஆக வேண்டும். ஏனென்றால் அப்படி ஆஜராகவில்லை என்றால் டெல்லி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை முன்வைக்கலாம். அதாவது விசாரணைக்கு அவர்கள் ஒத்துழைப்பை வழங்க மறுக்கிறார்கள், எனவே அவர்களுடைய ஜாமீனை ரத்து செய்யுங்கள் என. ஏனென்றால் தற்போதைய நிலையில் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் டெல்லி காவல்துறை பொறுத்தவரை முதற்கட்ட விசாரணை இந்த வழக்கில் டிடிவி தினகரன் தொடர்பான அனைத்து விசாரணை முடிந்திருப்பதைத்தான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் மேலும் விசாரணை ஏதேனும் அவசியப்பட்டால் அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய சூழல் வரும். நிலையில் 90 நாட்களுக்குள் இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட், அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய சூழலில் டெல்லி காவல்துறை உள்ளது. அவர்கள் அடுத்தடுத்து அந்த விஷயத்தில் தான் தற்போது இருப்பார்களே தவிர, ஏனென்றால் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டார்கள். இவர்கள் தரப்பிலான அனைத்தையுமே நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம், அதன் காரணமாகத்தான் நீங்கள் ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய வாதமாக இருந்தது. எனவே இப்படி ஒரு சூழலில் அவர்கள் மீண்டும் விசாரணைக்கு அழைப்பார்களா என்பது கேள்விதான். அப்படி அழைத்தால் அவர் நேரில் ஆஜராக வேண்டிய சூழல் ஏற்படும். இந்நிலையில் தற்போதைய நிலை டெல்லி காவல்துறையை பொறுத்தவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் அந்த வேலையில் தான் அவர்கள் தற்போது இறங்கியிருக்கிறார்கள்.